மார்னிங். யாரும் குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்க, கேட்கவே மாட்டேங்க. வெரி குட். இந்த அருமையான நிகழ்ச்சியில் என் உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமை அடைகின்றேன். நான் டாக்டர் வி. சொக்கலிங்கம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னுடன் சொக்கலிங்கத்திற்கு 81 வயது முடிந்து 82வது வயதை தாங்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், இவர்களுடைய 100வது பிறந்த நாளை இதேமே நம் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று மாற்றிருக்கின்றனர். உங்களை எப்ப நான் கைத்தட்டி சொல்றீங்களா? கைத்தட்டுங்க. கைத்தட்டுகிற ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. 14 உறுப்புகள் அக்குப்பெண்கள் தூண்டப்பட்ட உலகில் மூளைகள் சென்று அனைத்து உறுப்புகளும் சென்றடைந்து 100 வருடம் கலந்து வாழ வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைப்பற்றுவதால் மட்டும்தான் நான் பதிவு செய்கின்றேன். இப்பொழுது ஜெகத்தை கேட்க வேண்டும். நீங்கள் கைத்தட்டி சொற்களின் பேச்சிற்கு உங்கள் உடல் நலத்திற்காகவா? அனைவரும் உண்டான அன்பானவர்கள். ஒரே நிமிடம் உங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும். இந்திரா, நீ பேசும்போது யாரும் பேசக்கூடாது. இல்லை 2 பேர் பேசினா அது வேஸ்ட் ஆகிடும். அது ஒன்றும் கவலை இல்லை. நான் ஒன்றே கேள்வி வந்து கேட்க போகின்றேன். மறுபிறவி உண்டா இல்லையா? உண்டு என்பவர்கள் மட்டும் கையை தூக்குங்க. மறுபிறவி உண்டு என்பவர் கையை தூக்க வேண்டும். வெரி குட். மறுபிறவி என்பது பொய்யான கதை. மறுபிறவி என்பது கிடையாது. மறுபிறவி என்பது இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் மறுபிறவி, பேரை குழந்தைகள் மறுபிறவி, குழு பேரத்திற்கு மறுபிறவி. 5 ஜெனரேஷன்களில் இவர்கள் பார்க்க முடியும். 100 வருடம் வாழ முடியும். ஸோ மறுபிறவி என்பது உண்மையில் கிடையாது. ஒரே ஒரு கேள்வியுடன் நான் முடிக்கின்றேன். வாழ்க்கையின் பயணம் அமைதியை தேடியா மகிழ்ச்சியை தேடியா? கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். என் சகோதரி இன்ட்ரெஸ்டா இந்த பொண்ணுமா அப்படிங்கிற ஆர்வமா ஆன்சர் பண்ண தயாராக இருக்கின்றார்கள். தலைவனன், வாழ்க்கையின் பயணம் அமைதியை தேடியா மகிழ்ச்சியை தேடியா? அமைதி, மகிழ்ச்சி, அமைதி. உண்மையை சொல்லுகின்றேன், வாழ்க்கையின் பயணம் அமைதியும் மகிழ்ச்சியை தேடி அல்ல. வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையின் கருத்து. அதான் அடிக்கடி சொல்லுகின்றேன். 60 வருடமாக இதே பேர் பணியாற்றி என் மாணவிகள் அழைப்பதை பார்க்கின்றேன். என் மாணவிகள் சொற்களிங்கத்தை விட பல மடங்கு என்னை விட செயல்படுவதை கண்டு மகிழ்ச்சியுடன் இருப்பதால் தான் 82 வயசு சொற்களிங்கம் 30 வயது மாதிரி இருப்பதற்கு காரணம் இவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கற்றதை அனைவருக்கும் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். சொற்களையும் அதையே நான் கடைபிடிப்பதால் தான் இன்று வரை நான் ஒரு மாத்திரை சாப்பிடுவதில்லை. ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றே ஒரு விடைபெறுகின்றேன். நேற்று என்பது உடஞ்ச பானை, நாளை என்று மறைந்திருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் நீங்கள் உறவினர் அனைவரும் 100 வருடம் கலந்து வாழ முடியும் என்று கூறி அனைவரும் ஒருவரை எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருப்பதற்கு காரணம் இந்த பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகளுக்கும் நடத்தி செல்கின்ற அவர் உறவினர்களுக்கு அனைவருமே நாம் கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் அவர் வாழ்த்தை சொல்ல வேண்டும். இந்த அழைப்பு ஏற்றுவதற்கு வந்திருக்கிறோம். அதுக்கு உண்மை நீங்களே கைத்தட்டி மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்ளுங்கள். சொற்களின் பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள், இல்லாமல் உட்காருங்கள் என்று சொல்லி உட்கார வேண்டும் என்று கூறி அருமையான நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நாம் அனைவரும் உறவினர்களாக நண்பர்களாக என்றென்றும் மகிழ்ச்சியுடன் இருந்து கொண்டு மகிழ்ச்சி என்று கொடுப்பை மட்டும்தான் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பை என்று உணர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் இது எந்த சக்தி அங்கீகாரம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். நான் நினைச்சதெல்லாம் நீங்கள் சொல்றீங்க.
பிளான் பண்ணோம். You know, we have